வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பொண்ணு சமையல் சேனல். இன்றைக்கி நம்ம பச்சை சுண்டக்காய் குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னா சுண்டக்காய் கசப்பு தெரியாது. ஸோ குழந்தைங்க பார்த்திங்கன்னா சாப்பிடுவாங்க. நம்ம சாதாரணமாக செய்கிற மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது கசப்புத்தன்மை அதிகமாக வர்றதுனால குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. ஆனால் சுண்டக்காய்ங்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. வயிற்று ப்ராப்ளங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த சுண்டக்காய் சேர்த்திக்கிறதுனால நல்ல பலன் கிடைக்கும். வயிற்றில் இருக்கக்கூடிய புண்ணுலாம் நல்லதாக செய்யும். வாயில் இருக்கக்கூடிய புண்ணு இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சுண்டக்காய் நல்லா செஞ்சு கொடுக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளார போகலாம். பச்சை சுண்டக்காவை எடுத்துக்கிட்டு அதை ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. ரெண்டாக கட் பண்ணிக்கிட்டு அரிசி கழிஞ்ச தண்ணி இருக்கு இல்லையா, அரிசி கழுவுன தண்ணி, அந்த தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. அந்த தண்ணியில் போட்டு வச்சுக்கிட்டு சும்மா இந்த மாதிரி கையில் 2-3 தடவை நல்லா நசுக்கி விட்டு அலசினீங்கனாவே இந்த சுண்டைக்காயில் இருக்கக்கூடிய முத்தின விதையெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணியில் போயிடும். இலை விதையெல்லாம் அதிலே இருக்கும். முத்தின விதை போயிட்டாவே சுண்டைக்காயில் இருக்கக்கூடிய அந்த கசப்பு தன்மைங்கிறது போயிடும். இப்போ பாருங்கள், சுண்டைக்காயை நான் ரெண்டாக கட் பண்ணி அரிசி களைஞ்ச தண்ணியில் போட்டு இந்த மாதிரி கையால் நல்லா 2-3 தடவை கிளறி விட்டுருக்கேன், அதாவது பிசைஞ்சு விட்டுருக்கேன். அப்படி செஞ்சதுனால இது பாருங்கள், முத்தின விதை பிஞ்சு விதையெல்லாம் போயிட்டு நார்மலாக இருக்குது. இப்போ இது பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்காய் ஒரு அரை மூடி எடுத்திருக்கேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் துருவி கூட யூஸ் பண்ணிக்கலாம். பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 7 அல்லது 8-9 வரைக்கும் பல்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 4-5 பெரிய வெங்காயம், 3 தக்காளி. தக்காளி பாருங்கள், எலுமிச்சைப்பழ சைஸ் 3 போட்டிருக்கேன். கொஞ்சம் பெருசாக இருந்தாலுமே இந்த குழம்புக்கு நம்ம புளி ஊற்றாதனால தக்காளி 3 சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டாக இருக்கும். இதோட பொட்டுக்கடலை பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் எப்போ மிக்சியில் அரைக்கிறதா இருந்தாலும் பொட்டுக்கடலையும் தேங்காயை மட்டும் போட்டு தனியாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் மற்ற இன்க்ரீடியன்ட் சேர்த்திங்கன்னா தேங்காய் அரையாமல் நிற்காமல் அந்த மாதிரி, அதாவது முழுசாக அரைஞ்சிடும். திப்பியாக அரையாமல் நிற்கிறது அந்த மாதிரி இருக்காது. பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு தேங்காய் கல்லை அரைச்சிட்டு அடுத்தது இந்த தக்காளி வெங்காயத்தை போட்டு அரைச்சிட்டேன். ஃபைன் பேஸ்ட்டாக மாறிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது தாளிக்க போகிறோம். ஒரு வாணலி வச்சுக்கோங்க. 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். எப்பயுமே கடுகு பொரிஞ்ச பின்னாடி மற்ற சேருங்க, அதுதான் நல்லது. இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு. இதில் ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 10 பீஸ் 12 பீஸ் இருக்குது. இதை நான் நறுக்கி போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா வணங்கட்டும். இதிலே நம்ம கருவேப்பிலை தழை ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் வெங்காயம் வணங்க பின்னாடி நம்ம ஆல்ரெடி தக்காளி பார்த்திங்கன்னா வணங்கும் போது சேர்த்துட்டோம், அதாவது அரைக்கும் போது சேர்த்துட்டோம். இப்போ சுண்டைக்காயை பார்த்திங்கன்னா அரிசி கழுவுன தண்ணியிலேருந்து எடுத்து வச்சுருக்கேன். பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதை நம்ம அதே வாணலியில் போட்டு வணக்கிக்கலாம். சுண்டைக்காய் போட்டதுனால அந்த எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷம் வணக்கி விடுங்க. இந்த மாதிரி வணக்கி விட்டுட்டு இருங்க. அது 2 நிமிஷம் நல்லா வணங்கட்டும். இப்போ ஒரு 2 நிமிஷம் வணங்கிருச்சு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் சாம்பார் பொடி இதெல்லாம் சேர்த்திக்க போகிறோம். இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. சுண்டைக்காய்க்கு தேவையான அளவு மட்டும் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. போட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கொஞ்ச நேரம் கொதிக்க விட போகிறோம். நம்ம உப்பு காரம்லாம் கம்மியாக போட்டோம்னா இதே சாப்பிட சூப்பராக இருக்கும். நல்லா வேக வச்ச பின்னாடி இதே சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லை கொஞ்சம் பெரிய குடும்பம் அப்படின்னா, ஒரு 4-5 பேருக்கு அப்படின்னா கொஞ்சம் நம்ம தேங்காய் கல்லை அந்த பேஸ்ட் அரைச்சிக்கலாம். இல்லை 2 பேர் தான் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இதையவே சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. பாருங்கள், நான் இந்த கன்சிஸ்டன்சி ஊற்றிருக்கேன். ரொம்ப கெட்டியாக வேணும்னா தண்ணி கம்மியாக ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாட்ட வேணும்னா தண்ணி சேர்த்து ஊற்றிக்கோங்க.
ஊற்றிக்கிட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், நடுவில் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் அதை கிளறி விட்டுக்கணும். இப்போ நான் நடுவில் எடுத்து ஒரு டைம் கிளறி விட்டுருக்கேன். மறுபடியும் மூடி வச்சு கொதிக்க விட்டுருக்கேன். இப்போ பாருங்கள், கடைசியில் சைடில் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து நம்ம சுண்டைக்காயும் நல்லா வெந்திருக்கும். சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது தனியாக ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பச்சை சுண்டைக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்லேயும் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். கசக்காமலும் இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ கீழே இருக்கிற லைக் பட்டனை லைக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் தமிழ் பொண்ணு சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நம்ம அடுத்தது புளி ஊற்றி சுண்டைக்காய் குழம்பு எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். Thank you friends. Thank you for watching.